ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம பதிவில் எதை பத்தி பார்க்க போறோம்னா, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான முருகரை பத்தி தான் பார்க்க போறோம். அதுலயும் 48 நாள் விரதம் இருக்கிறத பத்தி நான் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சதை, நான் அனுபவ ரீதியா நான் உணர்ந்ததை நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க ப்ளீஸ் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். நம்மள பல பேர் ஒரு விஷயத்திற்காக முருகரை மனதார வேண்டிக்கிட்டு இந்த வேண்டுதல் நிறைவேறினா இல்ல இந்த வேண்டுதலுக்காக நான் 48 நாள் விரதம் இருக்கிற முருகா அப்படின்னு சொல்லுவோம். சிலர் மாலை அணிந்து விரதம் இருப்பாங்க, சிலர் சஷ்டி கவசம் படிச்சு இருப்பாங்க, சிலர் தினமும் கோயிலுக்கு போயிட்டு அங்க வழிபாடு பண்ணி விரதம் இருப்பாங்க. இப்படி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி விரதத்தை கடைபிடிப்பாங்க. ஆனா ஒரு கேள்வி சிலருக்கு இருக்கும், நான் 48 நாள் விரதம் இருந்தேன், எல்லாமே கரெக்டா ஃபாலோ பண்ணேன், ஆனா முருகர் என் கூட இருக்கிற மாதிரி எனக்கு தோணவே இல்லை, அது எதனால அப்படின்னு எல்லாருடைய மனசுலயுமே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். 48 நாள் விரதம் என்பது முருகரை மாற்றுவதற்கு இல்லை, நம்மள நாம மாத்திக்கிறதுக்கானதுதான். ஆன்மீகத்துல 48 நாள் என்பது ஒரு மண்டலம்னு சொல்லுவாங்க. ஒரு நல்ல பழக்கம் அல்ல ஒழுக்கம் மனதிலும் உடலிலும் ஆழமாக பதிய ஒரு குறிப்பிட்ட காலம் தொடர்ந்து கடைபிடிக்க வேணும்னு சொல்லுவாங்க. அதுக்குதான் இந்த 48 நாள் மண்டல விரதம் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதனாலதான் முருக பக்தர்கள் 48 நாள் விரதத்தை கடைபிடிப்பார்கள். 48 நாள் விரதம் எப்படி இருக்கணும்னா, விரதம் என்றது வெறும் சாப்பிடாம இருப்பது மட்டும் விரதம் கிடையாது. அதிகாலையில எழுந்திருக்கணும், நல்லா குளிச்சு சுத்தமத்தமா இருக்கணும். கண்டிப்பா முருகருக்கு விரதம் இருக்கும் போது 48 நாள் நீங்க அசைவம் சாப்பிடவே கூடாது. அதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. நம்ம விரதம் இருக்கிறவங்க மட்டும்தான் சாப்பிடாம இருக்கணும். அதனால வீட்டுல இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுக்காம இருக்கணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. தாராளமா நீங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். செஞ்சு கொடுத்துட்டு வீட்டை சுத்தம் பண்ணிட்டு நீங்க மறுநாள் பூஜையை ஆரம்பிக்கலாம். தினமும் முருகரை நினைச்சு சஷ்டி கவசம், கந்தர் அனுபூதி, இல்ல முருகரை பத்தின பாடல்கள், திருப்புகள், இந்த மாதிரி உங்களுக்கு எது தெரியுமோ, எது உங்களுக்கு ஈஸியா வருமோ அதை நீங்க சொல்லி படிச்சு பாடலா படிக்கலாம். அதெல்லாம் ரொம்ப 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 பவர்ஃபுல்லானதுங்க. அது என்னுடைய அனுபவத்துல நான் சொல்றேன். திருப்புகள் படிக்கிறது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். அதை நீங்க படிச்சுக்கிட்டே டெய்லியும் படிச்சுக்கிட்டே வரும்போது கண்டிப்பா நீங்களே உணர்வீங்க. முடியறவங்க டெய்லியுமே முருகர் கோயிலுக்கு சென்று நீங்க வழிபடலாம். உங்க வீட்டு பக்கத்துல எங்கேயாவது கோயில் இருக்குள்ள அங்க போயிட்டு நீங்க முருகரை வழிபடலாம். இந்த உடலாலும் மனதாலும் ஒழுக்கத்தோட இருப்பதுதான் உண்மையான விரதம்னு நான் நினைக்கிறேன். 48 நாள் விரதம் இருந்தா என்ன பலன்லாம் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லணும். என்னன்னா, 48 நாள் விரதம் இருந்தாதான் இது நடக்கும் அப்படின்னு யாராலையும் உறுதியா சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொருவருடைய வாழ்க்கை சூழ்நிலையும் நம்பிக்கையும் அவங்க கர்ம வினைகளுக்கு பொறுத்துதான் எல்லாமே நடக்கும். ஆனா மன அமைதி அதிகரிக்கும். நமக்கு முன்னாடி இருந்த தேவையில்லாத பயம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். மனசுல ஒரு தைரியம் வரும். முருகர் இருக்கார், முருகர் பார்த்துப்பாரு அப்படின்ற நம்பிக்கை நம்மளுக்கு கண்டிப்பா உருவாகும். நம்மளுடைய கோபம் குறையும். நம்மளுடைய பேச்சிலும் செயலிலும் நிதானம் வர ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டுல ஒரு படம் மாதிரி இருந்த முருகர் இப்போ நம்ம குடும்பத்துல ஒருவரை போல நெருக்கமாக உணரப்படுவோம். சிலருக்கு முருகர் என் கூட இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லுவாங்க. என்கிட்ட கூட ஒரு சிஸ்டர் கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் எதிர்பார்க்கறது என்னன்னா, விரதம் இருந்த உடனே ஏதாவது அதிசயம் நடக்கணும், கனவுல முருகர் வரணும், எனக்கு ஒரு தெய்வீக உணர்வு வரணும், இப்படிலாம் எதிர்பார்க்கறாங்க. ஆனா முருகருடைய அருள் எல்லா நேரமும் இப்படிதான் வெளிப்படும்னு நம்ம சொல்ல முடியாது. சில நேரங்கள்ல முருகர் அவருடைய அருளை நமக்கு கிடைக்க செய்யும் போது ஒரு சில நல்ல மனிதர்கள் மூலமாகவும் இருக்கலாம், நல்ல வாய்ப்புகள் நம்மளுக்கு வருவதாகவும் இருக்கலாம், ஒரு பிரச்சனையிலிருந்து தப்பிக்கிறது மூலமாகவும் இருக்கலாம், ஒரு தவறான முடிவை எடுக்காம தடுத்து நிறுத்துறது மூலயமாகவும் இருக்கலாம். நமக்கு தெரியாமலே பல விஷயங்களை பாதுகாப்புக்கு கிடைக்கும் நம்மளுக்கு. அதனால எனக்கு எதுவுமே உணரலையே என்று கவலைப்படாதீங்க. உணர்வு வராதது அருள் இல்லை, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. உணர்வுகள்லாம் வந்தாதான் அருள், முருகர் நம்ம கூட இருக்கிறாரு அப்படி எதுவுமே கிடையாது. நம்ம எப்ப முருகருக்காக 48 நாள் விரதம் இருக்கணும்னு நினைச்சோமோ அந்த நிமிஷமே முருகர் நம்ம கிட்ட வந்துட்டாரு. முருகருடைய அருளும் நம்மளுக்கு பரிபூர்ணமா கிடைச்சிரும்.
நீங்க 48 நாள் சக்சஸ்ஃபுல்லா இருந்துட்டீங்கன்னா சொல்லவே வேணாம், முருகர் உங்க கூடவே தான் இருக்காரு. நம்ம வாயால எப்ப முருகா அப்படின்னு சொல்றோமோ அப்பவே முருகர் நம்மளோட தான் இருக்காரு. திருப்புகழ் படிக்கிறதுனால கண்டிப்பா உங்க கனவுல முருகர் காட்சி தரலாம். எனக்கு தந்திருக்காரு. ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, எனக்கு பல தடவை எனக்கு வந்து அந்த மிராக்கள் நடந்திருக்கு. கனவிலும் வந்திருக்காரு, எனக்கு நிஜத்திலும் ஒரு செகண்ட் வந்த மாதிரி உணர்வுகள்லாம் எனக்கு வந்திருக்கு. ஒருவேளை நம்ம வந்து 48 நாள் விரதம் இருந்து நம்ம வேண்டினது கிடைக்கல அப்படின்னா, நான் விரதம் இருந்தேனே அதனால அவர் கட்டாயம் நம்மளுக்கு நம்ம கேட்டதை கொடுத்தே ஆகணும் அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. சில நேரம் நம்ம கேட்டதை விட நல்லது நமக்காக காத்திருக்கலாம். இல்ல சில நேரம் வந்து அந்த விஷயத்திற்கான நேரம் இன்னும் வராம இருக்கலாம். இல்லாட்டினா அந்த வேண்டுதல் நமக்கு நல்லதில்ல அப்படின்றதுனால தாமதமாகவும் இருக்கலாம். ஆனால் உண்மையான பக்தி என்னைக்குமே வீணாகாது. அது நம்மள உள்ளுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அந்த மாற்றமே மிகப்பெரிய வரம் நமக்கு. ஃப்ரெண்ட்ஸ், 48 நாள் விரதம் மிகப்பெரிய பலன் வெளியில கிடைக்கும்னு நினைக்காதீங்க. அதிசயம் நடக்கல அப்படின்லாம் நினைக்காதீங்க. உள்ளுக்குள்ளே ஒரு மாற்றம் வரும் பாருங்க, அதை தேடுங்க. அந்த மாற்றங்களை கவனிங்க. அந்த மாற்றத்துலதான் முருகர் அமைதியாக செயல்படுறாரு. தினமும் ஒரு அரை நிமிஷம் நம்ம முருகரை நினைச்சு மனசால நினைச்சு வழிபட்டாலே போதுமானது. நம்மளுடைய விதி என்ன வேணா இருக்கட்டும், கஷ்டப்படணும், அவமானப்படணும், இப்படி என்ன வேணாலும் இருக்கட்டும், ஆனா தெய்வங்களை வந்து முழுமையாக நம்ம சரணடையும் போது நம்ம முன்னாடி அவங்க முன்னாடி முருகர் முன்னாடி நின்று நீங்க ஒரு 2 சொட்டு கண்ணீர் விட்டு சொல்லி பாருங்க உங்களுடைய கஷ்டத்தை. கண்டிப்பா முருகர் அதுக்கான பதில் தருவாரு. நம்ம அப்பா கிட்டேயே நம்ம வந்து இது வேணும்ப்பா அது வேணும்ப்பான்னு நம்ம கேட்டுட்டே இருப்போம். ஆனா வாங்கி தரமாட்டாங்க. ஒரு நாள் வாங்கி தரமாட்டாங்க, 2 நாள் வாங்கி தரமாட்டாங்க. 10 நாள் போச்சுன்னா கண்டிப்பா நம்ம பொண்ணு கேட்கிறாளே, நம்ம பையன் கேட்கிறாங்களேன்னு வாங்கி தருவாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம அப்பா நம்மளுக்காக செய்யும் போது நம்ம எல்லாருக்குமே தகப்பன் சாமியா முருகர் இருக்காரு. நம்ம தகப்பன் அதாவது முருகர் நமக்காக செய்ய மாட்டாரா? கண்டிப்பா செய்வார். லேட் ஆனாலும் கண்டிப்பா செய்வார். நான் இவ்வளவு சொல்றேனே, எனக்கு என் லைஃப்ல எல்லாமே வேண்டது கிடைச்சிருச்சு, எனக்கு எல்லாமே பாசிட்டிவா தான் நடந்தது அப்படிலாம் கிடையாதுங்க. எனக்கு முருகர் கோயிலே நான் கஷ்டப்பட்டு அழுது உட்காந்த நாட்கள்லாம் இருக்கு. அதை நான் வந்து நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும் போது என்னுடைய பர்சனல் விஷயங்கள் ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் ஒரு இதுல இருந்தேன். கண்டிப்பா நான் உங்களுக்கு சொல்றேன் அது என்னன்னு. எனக்குமே கஷ்டம் நடந்தது. ஆனா எவ்வளவு கஷ்டத்துலயும் நான் முருகர் இல்ல, முருகர்லாம் சும்மா அப்படின்னு நான் நினைச்சதே கிடையாது. நான் நம்பிக்கையோட என் முருகர் இருக்காரு, இது எனக்கு நடந்திருக்கா, இந்த கஷ்டம் எனக்கு நடந்திருக்கா, கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும், அது என் நல்லதுக்காக தான் இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைச்சுக்கிறேன். எனக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நான் முருகரை விட்டு கொடுக்கவும் மாட்டேன், முருகர் மேல நம்பிக்கை இல்லாமலும் இருக்க மாட்டேன். ஆனா நான் முருகர்கிட்ட சண்டை போடுவேன். எனக்கும் அவருக்குமான பேச்சு நிறைய இருக்கு. நீங்களும் உணர்வீங்க கண்டிப்பா. முருகர் வந்து உங்க என்ன சொல்றது, அவர் வந்து ஒரு கடவுளா மட்டும் இல்லாம உங்களுடைய குடும்பத்துல ஒருவரா நீங்க கண்டிப்பா உணர்வீங்க. அப்புறம் அந்த சிஸ்டர் என்கிட்ட கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க, பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணும்போது நான் 48 நாள் விரதம் இருந்து முருகருக்கு பூஜை பண்றேன்னு, நான்வெஜ் சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தாங்க. நான் சாப்பிட்டு தலை குளிச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆனா வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை மட்டும் நீங்க பண்றதா இருந்தீங்க, இல்ல பிரம்ம முகூர்த்த பூஜை தான் பண்றேன் நான் மெயினா அப்படின்னு இருந்தீங்கன்னா நீங்க வந்து நான்வெஜ் சாப்பிட்டு தலை குளிச்சுட்டு பூஜையை தொடரலாம். ஆனா முருகருக்காக 48 நாள் நீங்க விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா நான்வெஜ் சாப்பிடாதீங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க வீட்டுல இருக்கிறவங்க செஞ்சு கொடுக்கலாம், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஆனா நீங்க சாப்பிடக்கூடாது. கண்டிப்பா முருகருடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். கிடைக்கலன்னு நினைக்காதீங்க. வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.